ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ இந்த காக்கா டெய்லி எங்கள் வீட்டுக்கு வருது. இப்போது நண்டு கட்டும்போது பிஸ்கெட் வைக்கும். ஒரு பிஸ்கெட் நல்லா உடச்சி வச்சோன்னா அது திண்டில் டெய்லி அங்கே தான் சாப்பாடும் வைக்கிறது. ஸோ அங்கே கொண்டு வச்சிட்டோன்னா, இங்கே பாருங்கள், பக்கத்தில் கிண்ணத்தில் வந்து தண்ணி இருக்குது. இந்த பிஸ்கெட் எடுத்து அது தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணும். அதை கொத்தி பார்க்கும் நல்லா ஊறிடுச்சான்னு சொல்லிவிட்டு. ஊறினதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே போட்டுடுச்சா, இப்போ வந்து கொத்தி பார்க்குது. ஓகே, அது வந்து ஊறிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ அந்த பிஸ்கெட் எடுத்து திருப்பி வெளியே வைக்கும். வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறமா அது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மரத்தில் கூடு கட்டி வச்சுருக்கு. அதோட குட்டிக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, இது 2-3 காக்கா வருது. இதே தான் பிஸ்கெட் வச்சா தண்ணியில் போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி பறந்து போயிடுறது. வந்து கூப்பிட்டுட்டே இருக்கும் வெளியே நின்றுட்டு, நம்ம பிஸ்கெட் வைக்கிற வரைக்கும். ஸோ நீங்களும் கொஞ்சமாவது இந்த டைம் சம்மர் டைமாக இருக்குது, கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் வெளியே தண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி காக்கா குருவி இங்கே நிறைய வரும். காக்கா குருவி குயில் எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு மதியம் சாப்பாடு வைப்பாங்க. அப்பா சாப்பிட்டுட்டு போகும். ஆனால் அது எவ்வளோ அறிவாக தண்ணியில் போட்டு ஊறினா அது ஊறிடும் அப்படின்னு தெரியுதுன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இது பண்ணிவிட்டு அந்த பிஸ்கெட் இப்போ எக்ஸ்ட்ரா பிஸ்கெட் வச்சிட்டோன்னா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு போயிடும்.